ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸும் அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க, இந்த ப்ளவுஸுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜரி த்ரெட்டு, இது ஷேட் பார்த்தீங்கன்னா 754, பிராண்டு நேம் பார்த்தீங்கன்னா டயாலஜி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிசோ, இது வந்து சுகர் பீடோட பிராண்டு. ப்ரிசோ இந்த பிராண்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த மெட்டீரியல் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீட் கோதுமை பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீடை வந்து இந்த டிசைனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நல்ல கோல்ட் கலரில் இருக்கும் உங்களுக்கு. இது பீட்ஸ் வந்து ரேட்டுமே கொஞ்சம் அதிகம். இதில் வந்து 3mm சைஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா. பார்க்க இது நல்ல ஒரு லுக் கொடுக்கும். நார்மல் பீட்ஸை விட இந்த பீட்ஸ் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு போடுறேன் அப்படிங்கிறனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின், இதுவுமே நீங்கள் மீட்டரில் வந்து வாங்கிக்கலாம். 25லேருந்து நமக்கு மீட்டர் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் கலர்லேயே 4mm பீடு எடுத்திருக்கேன். இதுவுமே நல்ல வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த பீட்ஸு. இப்போ நார்மலாக டல் கோல்டு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கோல்ட் கலரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு லுக் வைஸ் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நான் இந்த பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபிட்டிங் ஸ்டோன், இதில் ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன். இதுலேயே நார்மல் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கட் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோன் வந்து நமக்கு நல்ல லுக் வைஸ் வந்து நல்ல கிராண்டாக இருக்கும். இதுலேயும் கலர்ஸ் இருக்குது, சைஸஸ் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில்க் த்ரெட் மட்டும்தான் இருக்குது. சில்க் த்ரெட் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கி ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இந்த சில்க் த்ரெட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இதை எடுத்திருக்கேன். இப்போ வாங்க டிசைனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எஸ்டர்டே நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட ஸ்லீவை வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அந்த ஸ்லீவோட ஃப்ரண்ட் நெக் தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருந்தது. இது ரொம்ப அர்ஜென்ட்டான ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. பட் ஃப்ரண்ட் நெக்கு அப்படிங்கும்போது நமக்கு ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக வீடியோ ஷூட் பண்ணவும் நமக்கு முடியும். அதனால நான் ஃப்ரண்ட்டு மட்டும் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான். இதில் வந்து உங்களோட ஐடியா தான் மெயின். ஓகேங்களா. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மெயினு. ஒரு நார்மல் டிசைனே வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து டிசைனை கொண்டு வரணும். இப்போ வந்து நான் எப்பயும் போல் சரி த்ரெட்டில் வந்து 2 லைன் to 3 லைன்ஸ் கொடுப்பேன். இது நார்மலாக அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க வந்து லுக்காகவும் இருக்கும். தென் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் 2 லைன் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னோடய டைலர் வந்து 2 லைன்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எப்படி யார் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு சில பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு 3 to 4 லைன் கொடுத்தா தான் ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி 2 லைனோட நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு சுகர் பீட் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லிவிட்டேன் சுகர் பீட் வந்து என்ன பிராண்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது 2 பீடாக வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த நம்ம போடுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இழுத்து புல் பண்ணி தான் போடுவோம். ஓகேங்களா. ஃப்ரேமில் அப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் லூஸ் ஆகிடும். இப்போ 2 பீட்ஸாக வைக்கும்போது உங்களுக்கு லூஸ் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3mm பீடு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 3mm பீட் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸுமே இது கூட தான் நார்மல் பீட்ஸை விட. இந்த பீட்ஸை வந்து ஒன்றா தான் வச்சிட்டு வரணும். 3mm, அதாவது நமக்கு சுகர் பீடை தவிர அதுக்கு அடுத்து எந்த பீடாக இருந்தாலும் ஒவ்வொரு பீடாக தான் வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ 2 பீடு ஒவ்வொரு பீடாக வச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து நான் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லலை. ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா.
அதே மாதிரி ஒவ்வொரு லைன் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து என் நாட் போட்டுருங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஸ்டிச்சிங் பண்ணும்போதோ அப்படி இல்லை அவங்க ஏதாவது கொஞ்சம் மாட்டி இழுத்தாலோ ஒரு லைன் கட் ஆனால் போதும். ஏன்னா அடுத்தடுத்த லைன் கட் ஆகும்போது நம்மளுக்கு டிசைனுமே பார்க்க நீட்டாக இருக்காது. சப்போஸ் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிடணும். அப்படி இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா லைனும் கட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒவ்வொரு லைன் முடியும் போது என் நாட் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணுங்கள். ஸ்டோன் செயின் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டோன் செயின் முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணுமோ அதே வந்து ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போது வந்து 3mm பீடு வச்சுருக்கேன். 3mm பீடுக்கு அப்புறம் அகெயின் வந்து சுகர் பீட் தான் கொண்டு வர போகிறேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 லைன்ஸ் ஆர் 4 லைன்ஸோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக இந்த 4 லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1000 வந்து சார்ஜ் பண்ணலாம். 4 லைன்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பீட் ஒர்க் கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸோ அப்படி இல்லை இதுக்கு மேலே ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் சைஸஸுமே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இப்போ நார்மலாக வந்து ஒரு 6 இன்ச் வரும் அந்த வித்து, பேக் சைடோட வித்து நார்மலாக கொஞ்சம் உடம்பு இருக்கவங்களா இருந்தால். அதே மாதிரி உங்களுக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா 9 இன்ச் வரும் உங்களுக்கு பேக் சைடு. அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்போது உங்களுக்கு ஒர்க் அதிகமாகும், அதுக்கான டைமும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள். முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டம். ஏன்னா நானுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா பேசிக்காக சொல்லும்போது நான் இவ்வளோ தான் இந்த டிசைன் காஸ்ட் வரும் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் ஒர்க் பண்ணும்போது அதோட லென்த்து பார்த்திங்கன்னா சாரியோட ப்ளவுஸு வந்து ரொம்ப ப்ராடாக இருந்தது. அப்போ ப்ராடாக இருக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட அது 1.5 to 2 hours எக்ஸ்ட்ரா எடுத்துடுச்சு. ஏன்னா நம்ம இதில் மெட்டீரியலை விட நம்மளுக்கு உழைப்பு தான் அதிகம். நம்ம மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஒர்க் காஸ்ட் வந்து அதிகமாக வரும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்த லைன் வந்து சுகர் பீட் வச்சிட்ருக்கேன். சுகர் பீடில் ப்ரிசோ பிராண்ட் எடுத்திருக்கேன். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோட எண்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணலாம், அப்படி இல்லை கமெண்ட்லேயும் கேட்கலாம். நம்ம ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சாரீ ப்ளீட் எடுத்து அயன் பண்ணி கொடுக்குறோம். சாரீக்கு வந்து முந்தியில் டெசல்ஸ் ஒர்க்கும் நான் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இது ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி இல்லை கமெண்டில் கேட்கலாம். அதே மாதிரி கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடியல, ஏன்னா ப்ளவுஸ் ஒர்க்குமே எனக்கு இருக்குது இல்லையா, அதனால் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு கமெண்டில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலுமே தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். ஏன்னா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி நீடில் நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா நீடில் பொறுத்து தான் நம்ம ஒர்க்கே இருக்குது. இப்போ நார்மலாக அயன் நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது. அதில் வந்து நீங்கள் எந்த நீடில் நல்லா இருக்குமோ, கொஞ்சம் ஹைட் கம்மியாக நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை பீடை எடுத்திருக்கேன். வீட் பீட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு வரேன். இந்த சைடு அதாவது நமக்கு எப்படி வரும்னா இந்த சைடு ஒரு பீடு, அந்த சைடு ஒரு பீடு. ஓகேங்களா? அதில் வந்து தடிமனாக இருக்க பக்கம் மேல் பார்த்தோம், கொஞ்சம் மெல்லிசாக இருக்க பக்கம் கீழ் பார்த்தோம் வந்து நான் இப்போது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டை அந்த கேப்ஸ்லலாம் போட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக முடிச்சு கொடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீட் பீட் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேப்லலாம் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குல்ல அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு
நான் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், அதாவது க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கு மேலே உள்ள பகுதிக்கு மேலே நான் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா. இப்போது நார்மலாக ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படியே நார்மலாக இருக்க ப்ளவுஸை வந்து நல்ல ஒரு லுக்கில் கொண்டு வரணும். அதுதான் வந்து ஆரி ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட். இப்போது இதுவே வந்து இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். 3 லைன்ஸோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 3 to 5 லைன்ஸ் வந்து நீங்கள் பார்டர் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெவி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நானுமே வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட்டு ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம தனியாக கல்யாண ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கல்யாண பொண்ணு வந்து தனியாக தெரியணும். அதுக்காக தான் நான் இந்த ஆரி ஒர்க் இந்த மாதிரி வந்து எஃபோர்ட் எடுத்து நிறைய பண்ணி போடுறாங்க. அதுக்காக நம்ம பார்டர் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லுக் வைஸுமே நல்லாயிருக்கும். பட் அவங்க கொஞ்சம் சிம்பிளாக பேக் சைடு சிம்பிளாக பட்டு ஸ்லீவ் வந்து ரொம்ப ஓரளவுக்கு கிராண்ட் லுக்கில் கேட்டிருந்தாங்க. அதனால் ஓரளவுக்கு வந்து நான் பார்டரை வந்து ஹெவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து எஸ்டர்டே அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அந்த வீடியோ வந்து அந்த ஒர்க் வந்து நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த இடத்துலலாம் வந்து நான் இப்போது சுகர் பீடு தென் 4mm பீடு உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டினேன் இல்லையா, அந்த 4mm பீடு வச்சு இந்த மாதிரி நாட் பண்ணுறேன். ஓகேங்களா. சிங்கிள் பீட் மெத்தட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது இதோட லுக்குமே வந்து நமக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஓகேங்களா. ஒரு சிம்பிள் டிசைனை நம்ம எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். இந்த ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் திலகம் ஷேப் யூஸ் பண்ணலாம், ரவுண்டு யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட ஐடியாஸ் தான். இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். நார்மலாக குந்தனை விட இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், இருந்தாலும் லுக் வைஸ் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி டல் கோல்டுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல கோல்ட் கலர் இருக்குது. அதில் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். நார்மலாக டல் கோல்ட் பீட்ஸை விட இந்த பீட்ஸோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் லுக் வைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. இப்போ ப்ரைடுக்கெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளான பீடு மட்டும் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து த்ரெட் ஒர்க்கில் டைம் எடுக்கும். இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும், டைம் எடுக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 4mm பீட் தென் அதோட ஒரு சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி நான் வந்து புட்டாஸ் கொடுத்து இந்த வீடியோவை வந்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம வீடியோ க்ளோஸ் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பேக் சைடு நெக்கு இப்படி தான் இருக்கும். இதோட லுக் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு கிராண்ட் லுக்காக இருக்குன்னு. இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸ்லீவ் வந்து எஸ்டர்டே அப்லோட் பண்ணியிருந்தேன், அதையுமே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஏதாவது ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.